இந்த வீடியோல இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் ஜாயின் பண்ண போறாரு. அவர் வந்து லாஸ்ட் 1 இயர் துபாயில ஒரு வேலை தேடி வர போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷரா வரல. அது ஒரு இந்தியால ஏற்கனவே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு 7 to 8 இயர்ஸ் வச்சுக்கோங்க. சோ அவரு சென்னையில இருந்து துபாய்க்கு வராரு. துபாய் வந்தா இந்த ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு, துபாய் வந்தா ஈஸியா வேலை கிடைச்சிருமா, இல்ல அவரோட பட்ட என்னென்ன இன்னல்கள் அதெல்லாம் தான் வந்து அவரு ஷேர் பண்ண போறாரு. எப்படி போகுது துபாய் வாழ்க்கை? துபாய் வாழ்க்கை நல்லா தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி செப்டம்பர்ல வந்தேன், எல்லாம் சொன்னாங்க ஜாப் ஃப்ளோ நல்லா இருக்கும், தேடலாம், குட் டைம் டு கம். ஆனா சொல்ல போனா இட் இஸ் டிஃபிகல்ட். அவ்வளோ சொல்ற மாதிரி இல்ல. இங்க வந்து தேடணும், தேடி ஒரு இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய ஃபேக் இன்டர்வியூஸும் வரும். ஸோ நம்பி போய் சில பேர் காசு கொடுத்து இன்டர்வியூல கூப்பிடுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கு. நான் சில இடத்துல போய் அங்க இன்டர்வியூ அந்த இடமே இல்ல, ஜென்யூனான இன்டர்வியூஸும் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும், ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பீரியட்ல தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் பீரியட் இருக்கா? இருக்கு. ஏன்னா நான் அக்டோபர் மாசம் வந்து ஜாப் வேகன்சிஸ் நிறைய இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நான் கிளம்பி வந்து செப்டம்பர்ல, ஏன்னா அக்டோபர் ஸ்டார்டிங்ல நம்ம விடக்கூடாது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்கணும் சொல்லி வந்தேன். ஆக்சுவலி பார்த்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு, ஆனா மிடில் லெஸ். அந்த என்ன இண்டஸ்ட்ரி நம்ம தேடி வரோமோ அதை பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியோட ஓப்பனிங்ஸ் வந்து அக்டோபர்ல ஓப்பன் ஆகல. மோஸ்ட்லி ஓப்பன் ஆனது வந்து நவம்பர் எண்ட்லயும் டிசம்பர் எண்ட்ல தான் ஃபுல் ஃப்ளோ எஜுகேஷனோட இண்டஸ்ட்ரியில ஓப்பனிங்ஸ் ஓப்பன் ஆச்சு. ஈத் மந்த்துக்கு அப்புறமும் ஓப்பனிங்ஸ் ஓப்பன் ஆகுது, ஆனா நாட் தட் மச். இப்போ வந்து கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு, லைட்டா ஒரு டைலமோல தான் போயிட்டு இருக்கு. ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ பெஸ்ட் பீரியட் இப்போ நீ சொல்ல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து அந்த டிசம்பருக்குள்ள அந்த பீரியட் வந்து அவங்க வீசா வாங்கிட்டு இங்க வந்துடணும். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வியூவர்ஸ், நீங்க வந்து துபாய் வரதுக்கு ஜாப் தேடலான்னு ஒரு ஐடியா இருந்தனா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இதுல அவரோட டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லலாம், பிரசாந்த் எனக்கு இதை பத்தி தெரியணும், இப்போ நான் அடுத்த மாசம் வரலான்னு இருக்கேன் ப்ரோ, இப்போ இந்த ஏரியால எப்படி இருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இங்க ரோல் இருக்குமா, அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ see you viewers, bye bye.